ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜோஸ் வித் ஜோ சேனல். உங்களை இந்த சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சும்மா ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான். வீட்டில் இருக்க முடியலங்க. வெயில் சம்மர் முடிஞ்சிருச்சு. சம்மர் முடிஞ்சும் வீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெக்கையாக இருக்குது, முடியலை. அவியுது. நம்மக்கிட்ட ஏசி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால ஏசி போட முடியல. இப்போ பிரிட்ஜு மேலே உட்காந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு பின்னாடி எப்படி இருக்குது பேக்ரவுண்டு பாருங்களேன். ஓ, சமலை. அது எங்கன்னா அண்ணா நகர் கரெக்டாக அந்த ஃப்ளைஓவர் கிட்ட, கரெக்டாக ஸ்கைவாக் மால் பக்கத்தில் அந்த அண்ணா அரிச்சாண்ட உட்காந்துருக்கேன். செமையா இருக்குல்ல. உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், வாங்க யாருன்னு காட்டுறேன். ஹாய். என்னம்மா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்லை, எனக்கு ஒரே தலைவலி, முடியல. தலையெல்லாம் ரொம்ப கனமா இருக்கு. நான் டேப்லெட் வாங்கி போட்டு வந்தேன். சரி, இவன் கூப்பிட்டான், சரி தலைவலிக்கு சொல்றியே வா, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் தலைவலி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். செமையா இருக்கு இந்த வியூ. நீங்களும் பாருங்க. நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. கைஸ், நல்லா பாருங்க. இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கோம். மேடம்க்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வைப்பே கெடுக்கிற மாதிரி ஆகுது இல்லை, யாருக்காவது இந்த மாதிரி சில டைம்ல உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னாலும் அந்த வைப்பே கெடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க டல்லாயிடுவாங்க, அந்த எக்ஸ்பிரஷன் சரியாக கொடுக்க முடியாது. அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கே இப்போ போதும் போதும்னு ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு ஜோக்கு. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது, ஹியூமன் நேச்சர் தானே அது, அதனால ஒன்றும் பண்ண முடியாதான். ஸோ வந்தது இந்த அழகாக இருக்குல்ல வியூ, அதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு தான். சூப்பராக இருக்குல்ல, அதை பார்க்க இங்கேயே இருக்கலாம் போல. நைட்டு ஃபுல்லாக நல்லா காற்றடிக்குது, பீச் மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது, நல்லா காற்றடிக்குது, செமையாக இருக்குது. சான்ஸே இல்லை, அப்படி தான் இருக்குது இல்லை. தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் பேசணும்னு நினைக்கிறேன், என்னால் பேச முடியல. ஏன்னா அப்படியே பின்னாடி ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த சம்மரில் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அடிக்கடி வேர்த்துருது, அதனால அடிக்கடி தலை குளிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனாலயோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆஃபீஸ் டைம் ஆகிடுது மார்னிங்கில், தலை குளிச்சுட்டு அப்படியே அப்படியே இதை வாஷ் காய வைக்காம போயிடுறேன்னா நீர் போத்துட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க, உடனே சரியாகிற மாதிரி. சரியா? ஆனால் உண்மையாக இந்த வியூ நல்லா இருக்கு. அப்படியே அந்த தலைவலி பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இதில் காலையிலேருந்து நல்லா தான் போச்சு. காலைல சர்ச்சுக்கு போனோம், வந்து காஃபி குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கினேன். தூங்குறதுக்கு டைமே கிடைக்க மாட்டுது. என்னால் 8 hours தூங்காமல் ஒரு நாள் ஃபில் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படித்தான் 8 hours கன்ஃபார்ம் தூங்கிடணும். 3 வேளை சாப்பிட்றணும். ஒரு வேளை குறைச்சாலும் நாட்டம் ஆயிடுவேன். அவ்வளோ வீக் பாடி. என்ன பண்ணுறது? வாயை மூடுங்க, 3 வேளை சாப்பிடு. அதுக்காக எப்போ பார்த்தாலும் சோறு தூக்கம் அப்படியே இருந்தா குழப்பம் ஓடிடுமா? நான் அப்படித்தான். அழுகு வந்தா தூங்குவேன், கஷ்டம் வந்தா தூங்குவேன், பசி வந்தா தூங்குவேன், டயர்டா வந்துச்சுன்னா தூங்குவேன், சந்தோஷமா இருந்தா தூங்குவேன். தூங்கணும், நல்லா நிம்மதியா தூங்கணும். இல்ல ஒரு டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க, பெண்கள் அதிகமா தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மாவே பெண்கள் தான் அதிகமா தூங்குறீங்க. சும்மா இருங்க, வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாங்க, கஷ்டம். இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, எந்த பொம்பளை புள்ள இப்ப முன்னாடி சொல்லுவாங்கல்ல, விடிய காலையில எந்திரிச்சு கோலம் போடுறது, அது எதுக்குன்னா அறிவியல் பிரகாரம் நல்லது. ஆனா நம்ம ஆளுங்க அதை மாத்தி விட்டாங்கன்னு வச்சுங்க. மார்கழி மாசம் தான் எந்திரிக்கணும், அப்பதான் கோலம் போடணும், இதெல்லாம் சாஸ்திரிகம் என்னமோ, அது சாரி நமக்கு தெரியல. ஆனா அது அறிவியல் பிரகாரம் ஏதோ சொல்றாங்க. அந்த இது கதிர்வீச்சு டைரக்டா பெண்கள் மேல படுறதுனால அது உடல் ரீதியா நல்லா இருக்கும். எனக்கு தெளிவா தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. இப்போ எந்த லேடிஸ்
ஒட்டுமொத்த லேடிஸ் தப்பா சொல்லல, யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. முக்கியமா நான் வந்து எங்க வீட்டு ஸ்பெண்ட் பண்ணியே நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இவளே எத்தனை நாள் வந்து 4 மணிக்கு எந்த தண்ணிக்கு வந்து சண்டே, எப்போதும் நீங்க ஃபர்ஸ்ட் சண்டேனால கொஞ்சம் சண்டே சர்வீஸ் போயிடுவோம். நான் இதை வந்து 4:30 மணிக்கு கிளப்புறதுக்குள்ள நைட்டே சொல்லிட்டேன், காலைல போகணும் ரெடியாகி நான் வந்து அலசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த 4:30 மணிக்கு மேடத்தை கிளப்புறதுக்குள்ள நான் பட்ட பாட்டு இருக்குல்ல, அது வந்து எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து நம்ம வந்து ஃப்ளாட் போட்டு விற்க வந்திருக்கோம். ஓனர் வந்து லண்டனில் இருக்காங்க. இங்கேருந்து இப்போ ஒரு 100 அடியில் கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கோயம்பேடு மெட்ரோ இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஆர்ச் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸ்கைவாக் மால் இருக்குது. அப்படியே நேராக போய் ரைட் எடுத்திங்கன்னா விஆர் மால் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல அந்த பிரிட்ஜ் மேலே வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் கேட்டால் இது எங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் பிரிட்ஜ் மேலே இருந்தீங்கன்னா நல்லா காற்று வந்துனே இருக்குது, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. இங்கே இருந்தோம்னா ஏசிலாம் தேவையில்லை, ஆனால் வெயிலில் இருக்க முடியாது. நைட் டைமில் ஓகே, நிறைய பஸ் வருது, பிரிட்ஜு மேலே நிறைய கார் போகுது. இந்த மேடமை கூப்பிட்டு வந்தால் தலைவலின்றான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலாம், நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, வீடியோ எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. போங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி, ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் எனக்கு இவளை பார்த்து எனக்கே தலைவலி வந்துருச்சு. நல்ல அழகான இடமா இருக்குது, இதை ரசிக்கலாம். ஸோ கைஸ், சென்னையில் பார்த்தீங்கன்னா சண்டே, இன்னைக்கு வந்து சண்டே. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சண்டேல மட்டும்தான் நிறைய பேர் வெளியே பார்க்க முடியும். வீக் டேஸில் டிராஃபிக் இருக்கோ இல்லையோ, சண்டே, சாட்டர்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக்காக இருக்கணும் வீக்கெண்ட். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் இப்போ ஒரு படத்துக்கு போக முடியாது, படம் பார்க்கறதுக்கு இது பண்ண முடியாது, ஏன்னா டிக்கெட் கிடைக்காது. அந்த மாதிரியாக நிறைய சுச்சுவேஷன் சென்னையில் இருக்கும். இருந்தாலும் இந்த வாழ்க்கை வந்து பழகிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் அனுபவிச்சது சொல்லணும்ல, அதனால தான். சாரி கைஸ், நம்ம பிரிட்ஜ் மேலே நிற்கிறனால வழி சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு பஸ் டிரைவரை நான் வந்துட்டு கோயம்பேடு போமான்னு கேட்டார். ஸோ இப்போ வந்து நான் தான் வந்து இப்போ கூகுள் மேப்பை மாறி அவருக்கு வழி சொல்லிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் மாறிட்டியா? உடனே சிரிப்பு வந்து என்னடா சிரிப்பு கழுக்குன்னு இருக்குன்னு போட்டுருவியே. போட்டுருவோம். சிரிக்கவே கூடாது, இவங்க சிரிச்சாலே எனக்கு கிண்டல் பண்ணுவா. நான் பண்றது அது நேச்சுரலா வருது எனக்கு. தப்பு, பரவாயில்ல. நம்ம ஒரு கூகுள் மேப்பை மாதிரி ஒரு அண்ணனுக்கு வழி சொன்னோம், பஸ்ஸுக்கு, டிராவல் பஸ்ஸு கரெக்டாக போயிட்டு ரைட் எடுத்துட்டாப்ல வந்து திரும்பிட்டாப்ல பிரிட்ஜில். கேளுங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன், இவங்க மேடம் வந்து தூக்கம் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்கல. என்ன பிரச்சனை, நான் எந்திரிச்சேன் 4:30 மணிக்கு எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பிஸ்னஸ் சம்மந்தமாக மீட்டிங் போயிட்டு இது கண்டினியூஸாக ஓடிட்டே தான் இருக்கேன், தூக்கமே இல்லை. நான் படுத்தது எப்படின்னா ஒரு 4 மணி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அந்த அனல்லையும் தூங்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சா என்னால 4:30 மணி இந்த 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கவே முடியாதுப்பா. எனக்கு என்னன்னே எனக்கு தெரியல. நைட்டு தூங்குறது எப்படியோ ஒரு 11 o'clock 10:30 ஆயிடும். அது அப்போ படுத்தனா காலைல ஒரு 7:30க்காவது எந்திரிச்சாதான் அந்த நாள் எனக்கு நல்லா போகும். இல்லைன்னா எனக்கு ஏதோ டயர்டா நான் ஃபீல் பண்ற மாதிரி, ஏதோ நான் தூங்காத மாதிரி அப்படி இருக்கும். ரம்யா சொல்லல, எனக்கு வந்து காஃபி குடிச்சாதான் கக்கா வரும். அப்படிலாம் உங்களை கலாய்க்காதடா. அந்த மாதிரியா? இல்ல வினோத் சொல்லுவாப்ல, இப்பவும் காஃபி குடிச்சாதான் கக்கா போறீங்களா? அந்த மாதிரி சில பேர் அப்படி இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் வராது. இது என்னங்க இது? ஏங்க நீங்களே சொல்லுங்க, ஒரு நியாயமா தூங்கலாம் இல்லை? கேஷ் வந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கியா. மனிதனுடைய இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்லமா எல்லாம் வந்து ரோபோட் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தூங்குறோமா அப்படின்ற கேட்டால் டவுட். புரியுதா? ஒரு 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு சம்டைம்ஸ் வந்து 4:30 5 o'clock இவர்கிட்ட சொன்னேன், இந்த சம்மர்ல இந்த கோவல பீஸ் எல்லாம் நல்லா போட்டோ எடுக்கலாம், நல்லா உனக்கு எடுத்து தரேன் கிளம்புன்னு சொன்னேன். எத்தனை நாள் கிளம்பி கேட்டு கஷ்டம். நான் 4:30 மணிலாம் வந்து மிட் நைட் 12 o'clock மாதிரி. கரெக்ட். 4:30 மணியா அப்படின்றாங்க. தலைவலி உண்டாயிட்டு. தலைவலி உண்டாயிருக்கா? தலைய வலிக்குதுரா வலிக்குதுரா. ஏன் தலை வலிக்குது? ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? கொஞ்ச நேரத்தா போலாம்.
பசி இருந்துச்சு எனக்கு மணி 10 ஆயிடுச்சு. பசிக்கு 10 மணிக்கு இந்த ரோடு வாயில போறேன். வந்துனே இருக்கிறாங்க ஃபுல்லா டைட்டா போயினே இருக்கிறாங்க ப்ரோ. என்னாலும் ப்ரோ ப்ரோ ஆனா அந்த ஊர் சைடு இருக்கிற ஃபீல் இருக்குல்ல ப்ரோ, அது வேற மாதிரி ப்ரோ. என்னதான் இந்த பிரிட்ஜ் மேல நின்று காத்து வாங்குறாலும் அந்த ஊர் சைடுல ப்ரோ மொட்டை மாடியில நின்று காத்து வாங்குற சுகம் இருக்குல்ல. நான் இப்போ போயிருந்தேன் ஒரு ரீசெண்டா போயிருந்தேன். மொட்டை மாடியில தூங்கினேன். ஐயோ 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 என்ன ஒரு ஃபீல் தெரியுமா அது. கட்டில் எடுத்து போட்டு. ஆமா நல்லாதான் இருக்கும். எத்தனை பேர் ஊர்ல இருந்து இந்த சேனலை பாக்குறீங்கன்னு தெரியல. நிச்சயமா பாத்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க அந்த ஊரோட ஃபீல் எப்படி இருக்கும். சிட்டிக்கும் கிராமத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படி. இந்த அனல் வந்து சிட்டில தான் தெரியாது இல்லையா.